class 8 max numbersல exercise 1.6ல நம்ம 6th sum பார்க்க போறோம். simplify sum 6th sum பாருங்க 3 to the power 2 the whole power 3 into 2 into 3 to the power 5 the whole power minus 2 into 18 to the power 2. இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். simplify பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. இது இந்த ஹோல் பவர் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை அப்படி பிரிச்சுக்கலாம். 3 into 2 into 3. ஓகே, அடுத்தது இந்த பவரை ரெண்டுக்கும் பிரிச்சுக்கலாம், 2க்கும் பிரிச்சுக்கலாம், இதுக்கும் பிரிச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை போட்டுக்கிறோம். 2 into minus 2 into 3 into 5 into minus 2. ஓகேவா, இன்ட்டு இது 18 பவர் 2. 18 பவர் 2 நம்ம பிரிக்கலாமா, ஒரு நிமிஷம். 18 பவர் 2 எப்படி பிரிக்கலாம், 6 3s are 18 அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 2s are 18 பிரிக்கலாம். 9 இங்கே பாருங்கள், 9 into 2s are 18 பிரிக்கலாம். ஸோ 9 ரெண்டாக பிரிக்கலாமா, 3ன்னு. ஸோ அப்படி பார்த்தோம்னா 3 to the power 2, 3 to the power 2னா என்ன, 3 3s are 9 into 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 18 பவர் 1. அப்படி ஓகேவா. நம்ம அப்போ தான் ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை நம்ம பிரிக்கிறோம். த ஹோல் பவர் 2. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் பொறுமையாக சொல்கிறேன். 2 3s are 6. அடுத்தது இந்த 2 to the power minus 2 அப்படியே வச்சுக்கலாம். 3 to the power இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்னாவது, minus 10 into 3 to the power இந்த 3 to the power 2ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 2s are 4. அடுத்து 2 to the power 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 to the power 2. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 பவர் இருக்கிறதெல்லாம் ஒன்றாவும் 2எல்லாம் ஒன்றாவும் பிரிக்கலாம். 3 பவர் 6 இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, minus 10 எடுத்துக்கிறோம். அதுக்கு இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் ஒன்றாவும். அடுத்து 2 எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, +2 இருக்குது. ஸோ அது இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு 3 to the power இது -10, இது ரெண்டும் சேர்ந்தால் +10. அப்போ என்ன ஆகிடும், -10 +10 0 into 2 to the power -2 + 2 என்ன ஆகிடும், 0. இப்போ எனிதிங் பவர் 0 நான் என்ன சொன்னேன் மிஸ், 1 into 2 to the power 0வும் 1. இப்போ 1 into 1 1. புரிஞ்சுதா. இதோட இந்த சம் முடியுது. அடுத்து 6th சம்லேயே நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். 9 to the power 2 3 7 to the power 3 and 2 to the power 5 divided by 84 to the power 3. இது எல்லாமே நம்ம சிம்பிளாக நம்ம பிரிச்சுக்கலாம். 9 எப்படி பிரிக்கலாம், 3 to the power 2 போட்டுக்கலாமா. அதாவது 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 the power 2. மீதி இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ 84க்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எடுப்போம். இப்போ 84 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் 3ஆலேயே போட்டு பார்க்கலாம். 2 3s are 6 remaining 2 6 8 3s are 24. எகெயின் நம்ம என்ன பண்ணலான்னா 7ஆல் பண்ணலாம். 4 7s are 28. அப்புறம் 2ஆல் பண்ணோம்னா 2 2s are 4. இந்த மாதிரி பிரிச்சுக்கலாமா. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 to the power 1. 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 1 டைம் தான் வந்திருக்கு. 7 எத்தனை டைம் தான் வந்திருக்கு, 1 டைம் தான் வந்திருக்கு. 2 மட்டும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சுக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த 3 to the power 2 இருக்கு இல்லையா, இப்போ 2 2s are 4 into 7 to the power 3 into 2 to the power 5 divided by, இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாரி இங்கே ஒரு சம்மை நம்ம மிஸ் பண்ணிட்டேன். பவர் 3 இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா. அதை நம்ம போடணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பவர் 3 வரும் இல்லையா. அப்போ 3 to the power 3 என்ன ஆகிடும், இங்கேயும் நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். 3 to the power 3 இங்கே 7க்கும் 7 to the power 3 into 2 to the power இந்த 2வையும் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணால் 6. ஓகேவா, இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கோஷன் ரூல்னா என்ன, இந்த மாதிரி டிவைடில் வந்ததுன்னா நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது இது மாதிரி a power m divided by a power n அப்படின்னா a power m minus n. இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பை நம்ம கொண்டு போக போகிறோம். அதுக்கு பாருங்கள், இங்கேயே நான் போட்டு காட்டுறேன். 3 to the power
இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்கா, அப்போ மைனஸ் பண்ணிக்கலாமா? 4 மைனஸ் 3. அடுத்தது 7 எடுத்துக்கிறோம். 7க்கு இங்கேயும் 3, இங்கேயும் 3. 7 to the power 3 minus 3. அடுத்து 2 இருக்குது. 2க்கு மேலே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 5 minus 6. ஓகேவா? அடுத்தது இப்போ 3 to the power என்ன கொண்டு போகிறோம்? 4ல் 3 போச்சுன்னா 1. அடுத்து 7, 3 minus 3 0 ஆயிருமா? அப்போ 7 to the power 0 என்ன நமக்கு? இது வந்து 7 to the power 0. அடுத்து 2 to the power 6ல் 5 போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? -1. அடுத்தது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 3 அப்படியே வச்சுக்குவோம். 7 பவர் எனிதிங் பவர் 0னா 1ன்னு வச்சுக்குவோம். இது என்ன பண்ணுவோம்? to the power -1ன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? தலைகீழ எழுதிக்குவோம் இல்லையா? 2/1ங்கிறது 1/2ன்னு எழுதிக்குவோம். இப்போ அடுத்த ஸ்டெப் மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், கீழே 2. தட்ஸ் இட். அவ்வளோதான். இது புரிஞ்சுதா? அடுத்தது இதுலேயே செகண்ட் சம் பாருங்கள். 2 to the power 8 into 2187 divided by 3 to the power 5 into 3. இது வந்து 32. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2187க்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், 32க்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2187க்கு 3ஆல் பண்ணலாம். 3ஆல் தான் பண்ண முடியும். 7 3s are 21, 2 3s are 6, remaining 2, 9 3s are 27. Again 3ஆல்னா 2 3s are 6, remaining 1, 4 3s are 12, 3 3s are 9. Again 3ஆல்னா 8 3s are 24, 1 3s are 3. Again 3னா 2 3s are 6, remaining 2, 7 3s are 21. Again 3னா 9 3s are 21, 3 3s are 9. அடுத்து இந்த 32க்கு எடுத்துடலாமா? 32வும் எடுத்தோம்னா 2ஆல் பண்ணலாம். 16 2s are 32, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4. இப்படி ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிரிச்சுக்கலாம். இதை அப்படியே எழுதிக்கலாம். கொஷினில் படி 2 to the power 8 into 2187 வந்து எத்தனை 3 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? சரி 7 3 இருக்கா? அப்போ 3 to the power 7 டிவைடட் பை இந்த 3 to the power 5 இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு இங்கே 2 எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5. அப்போ 2 to the power 5 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இந்த 2வையும் தனியாக பிரிக்கிறோம், 3யும் தனியாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், 2 to the power 8 by 2 to the power 5 into 3 to the power 7 by 3 to the power 5. இப்போ அடுத்தது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? 2 to the power 8 minus 5 into 3 to the power 7 minus 5. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 2 to the power 8ல் 5 போச்சுன்னா 3, அடுத்து 3 to the power 7ல் 5 போச்சுன்னா 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 8, 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 9. அப்போ 9 8s are 72. This is the answer. அடுத்து 7th sum இதில் பாருங்கள். Find the value of x. 2 to the power 2x minus 1 divided by 2 to the power x plus 2 is equal to 4 அப்படின்னு நம்ம வந்து காட்டணும். எக்ஸ்னுடைய வேல்யூவை நம்ம இங்கே வந்து இதில் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் போடலாம் பாருங்கள். 2 to the power 2x minus 1, இது இப்படி கீழே இருந்தால் a power m by a power n, a power m minus n இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் போட்டு இந்த x plus 2வையும் மேலே கொண்டு போயிடலாம். ஓகேவா? வேணால் உங்களுக்கு புரியுதுக்காக இப்படி ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஃபார்மெட் a power m by a power n is equal to a power m minus n அதுபடி எடுத்தும்போது 2 to the power 2x minus 1 மைனஸ் போட்டு இந்த x plus 2வை மேலே கொண்டு போயிடுறாங்க. அது ப்ராக்கெட் அதுக்காக. சரி, இந்த 4 எப்படி பிரிக்கலாம்? 2 to the power 2ன்னு பிரிக்கலாமா? அந்த மாதிரி எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ப்ராக்கெட் எடுத்துடலாம். 2 to the power 2x minus 1 minus into plus minus x minus into plus minus 2 is equal to 2 to the power 2. இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து ரெண்டுமே பேஸ், இங்கேயும் 2 இங்கேயும் 2 இருக்குது, அது ரெண்டையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு 2x minus 1 minus x minus 2 is equal to 2. இந்த பேஸையும் எடுத்துகிட்டு பவரை மட்டும் காட்டுறோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 2x minus 1 minus 2, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கா? இதை அப்படியே எழுதிக்கலாம். 2x minus x minus 1ஐயும் minus 2ஐயும் ஆட் பண்ணால் minus 3 is equal to 2. இப்போ அடுத்தது 2xல் x போச்சுன்னா x, ஏன்னா எக்ஸ்னுடைய நம்பர் ப்ளஸில் தான் இருக்கும். இங்கே minus 3 is equal to 2. அடுத்த ஸ்டெப்பு எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2 அப்படியே இருக்கும். இந்த minus 3 equal to அந்த கொண்டு போகும்போது ப்ளஸ் 3 மாறிடுமா? அப்போ x equal to 2 plus 3 எவ்வளோ? 5.
அடுத்து இதிலே செகண்ட் சம் பாருங்கள் 5 to the power 5 into 5 to the power minus 4 into 5 to the power x divided by 5 to the power 12 is equal to 5 to the power minus 5. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளைல இருக்குது, அதாவது a into a power m into a power n மாதிரி. அப்போ நம்ம ஒரு பேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம், மீதி எல்லாத்தையும் பவரை மேலே கொண்டு போயிடலாம். சரியா? அப்போ 5 to the 5 minus 4 plus x, ஓகேவா, divided by 5 to the power 12 is equal to 5 to the power minus 5. இப்போ இந்த மைனஸ் 12 மேலே கொண்டு போயிடலாம், அதான் a to the power m divided by a to the power n மெத்தடில் இருக்கு இல்லையா. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 to the power இது ப்ராக்கெட்டில் கொண்டு போயிடலாம், 5 minus 4 plus x, இந்த 12 மேலே போகுது, மைனஸ் 12 தானே போகும். இந்த ஃபார்முலா அப்படி எந்த ஃபார்முலா, a to the m by a to the power n m minus n படி போகும்போது இது minus 12 is equal to 5 to the power minus 5. இப்போ என்ன பண்ணலான்னா ரெண்டு பக்கமும் பேஸ் 5 எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் பேஸ் 5 எடுத்துட்டோம்னா 5 minus 4 plus x minus 12 is equal to, இங்கே பேஸ் மேலே பவர் என்னது minus 5. அடுத்து 5 plus x minus 4யும் minus 12 ஆட் பண்ணால் minus 16 is equal to minus 5. அடுத்து 16ல் 5 போச்சுன்னா எவ்வளோ வரும், 11, minus 11 equal to minus 5. அப்போ x மட்டும் வச்சுக்கிறோம், x equal to இந்த minus 5 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், minus 5 இந்த minus 11 என்ன ஆயிரும், plus 11 மாறிடும். அப்போ x equal to என்ன ஆகும், 11ல் 5 போச்சுன்னா 6. இதுதான் 6னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் போடுங்க. இதுக்கு அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏதாவது தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.